சில பேருக்குலாம் நம்மளை கண்டா பிடிக்கல சார். இன்வெர்டர் தான் மிகப்பெரிய லாஸ் கொடுக்குது. புஸ்தகத்தில் படிச்சுட்டு வர்ற மேதாவிங்களுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குற சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. மிக்சி கூட ஓடும், கேஸ் இல்லாத கிச்சன். கிளாமேட் போடலாமாண்ணே? ஓகே, போட்டலாம். இப்படி எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கைக்கு சுயசார்பு வாழ்க்கைக்கு மாறிட்டாக்க வடப்போச்சேன்னு புலம்ப வேண்டாம். நம்மகிட்டே இருக்கும். 5 வருஷம் ஆச்சு பெட்ரோல் டீசல் போட்டு, 5 வருஷம் ஆச்சு கரண்ட் பில் கட்டி, 5 வருஷம் ஆச்சு சிலிண்டர் வாங்கி. இதுதான் சக்ஸஸ். சிலிண்டர் இல்லா சமையல். ரொம்ப தற்சார்பு அது இதுன்னு ஓவரா பேசாத ராஜா, எல்லாத்தையும் பிடிங்கி நம்பிச்சிருவாங்க. ஃப்ளேம்லெஸ் கிச்சன் வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ். ஓகே, டேரெக்டாக DC 200 வோல்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. கூட பாதி ரேட்டு கொடுக்க முடியும். சூப்பர். சொல்லி கொடுத்துருவோம், அவங்க ரெடி பண்ணிக்கலாம். சூப்பர் சார். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கரெக்டா சார்? கரெக்ட். காக்கா வந்து புடின்னு போய் மரத்து மேல உட்காந்துக்கும், அதை ஏமாத்த ஒரு நிறைய வரும்ல. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். கொடுங்க. 70701010. வெல்கம் டு சகலகலா டிவி. ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாங்க, அதுக்காக இவ்வளவு நல்லவராவா? இவர் மாதிரிலாம் சான்ஸே இல்லைங்க. எதை எடுத்தாலும் காசு கேட்கக்கூடிய இந்த கமர்ஷியல் உலகத்தில் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் அவருக்காகவோ அவர் சார்ந்தவங்களுக்காகவோ பணம் சம்பாதிக்கணும். நானும் எவ்வளோ பதிவு போட்டிருக்கேன், அதில் சொல்கிறவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு ராயல்ட்டி வேணும், பணம் வேணும். ராமர் பிள்ளையில் ஆரம்பித்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நோக்கி, பணத்தை நோக்கி தான் வந்து தேர்தல் போயிட்டுருக்கு. ஆனால் இவர் அப்படி இல்லை, எல்லாத்தையும் ஓப்பனாக கொடுத்துட்றாரு. ஏன்னா எதுவுமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜி உங்கள்கிட்ட திருப்பி ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்குறேன், விழிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட நம்பரை கொடுத்து நீங்கள் எப்போ வேணால் எந்த டவுட்னா கேளுங்க, நீங்கள் எல்லாரும் ஆனால் தற்சார்புக்கு மாறணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். இதை கேட்குறப்போ உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குதுங்க. மனிதருள் மாணிக்கம் விஸ்வநாதன் சார், அவர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக காட்டுறவாங்க. கேஸ் இல்லாத கிச்சன். கேஸ் இல்லாத கிச்சனா? ஆமாம். எப்படி இது? இது வந்து வெறும் எலக்ட்ரிக் குக்கர்ஸ், இண்டக்ஷன் மேக்னெட்டிக் இதில். இது வந்து சோலார் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், சோலாரில் ஒர்க் பண்ணுது. டிசி டேரெக்டாக டிசியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. மிக்ஸி. ஆமாம், டேரெக்டாக டிசி பவரில் ஒர்க் பண்ணிட்டு இதுக்கு இன்வெர்டர் ஒர்க் பண்ணுமா? ஆமாம், இன்வெர்டர் கன்வெர்டர்லாம் எதுவும் கிடையாது. பேட்டரி கரண்ட்டில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இது மிக்ஸி சார்? எல்லாமே சார், மிக்ஸி கூட ஓடும். நமக்கு அந்த 200 வோல்ட் கொடுத்துட்டோம்னா ஓடும், அவ்வளோதான். ஓடும். போடுங்க. ஓகே. ஆமாம். சூப்பர். எல்லாம் மேலே அடாப்டர் போட்டு அதுதான் சார். ஆமாம், அதுவும் டிசி ஃபேன் தான் சார், எக்ஸாஸ்ட் ஃபேன். அது கொடுக்குறீங்க? ஆமாம். அருமை சார். வீடு எல்லாமே, வீடு ஃபுல்லாக டிசி தான் நம்மளுது. ஓகே, டிசி பவரில் ஆப்ரேட். இது ஆர்ஓ அடாப்டர் போட்டு டிசி தான். அடாப்டர்னா இது 230 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், 230 வோல்ட் டு 24 வோல்ட். அதான். ஓகே. இப்போ டிசி கரண்ட் எவ்வளவு? மொத்த எவ்வளவு டிசி கரண்ட்? 200 வோல்ட் வாங்க. 200 வோல்ட். நம்ம போய் பார்த்தோமா? பாப்போம். டிசி வோல்டேஜ் 195 வோல்ட் இப்போ டிசி இருக்குது. ஓகே. இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 12 வோல்ட் பேட்டரி இன்வெர்ட்டருக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து 16 பேட்டரியை வந்து சீரிஸ் பண்ணிட்டோம். சரி, மேலே போய் பார்த்தோமா சார்? பார்க்கலாம். வாங்க. ரைட்டிங் பண்ணுங்க. ஏன் சார்? ஆமாம் சார், நமக்கு ஸ்டோரேஜ் வேணும் இல்லைங்களா, சூரியன் இருக்கும்போது சோலார் வேலை செய்யுது. ஆமாம். ஒன்றுமே இல்லை சார், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு ஒரு. ஆமாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல போய் ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் வைக்கும்போது ஒரு 25% ஆஃப் வாட்டர் வந்து ரீகலெக்ட் ஆகும். எப்படி? ஓப்பன் அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி பாட்டில் எடுத்து வச்சா வெளியில் தண்ணி வருது இல்லை? ஆமாம், அந்த மாதிரி இருக்குது இல்லை? ஓகே. அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் உள்ள வாட்டரை வந்து எடுத்து வச்சுக்கோம். அது சரி, அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஹேல் பண்ணும்போது அப்சர்வ் ஆகிடும். அது சிறப்பு தெரியாது நிறைய பேருக்கு. க்ளோஸ்ட் ஏரியாவில் வச்சுட்டு கவர் போட்டு மூடி வச்சிருவாங்க. அதை நானும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பண்ணக்கூடாது. சரி, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஓவர் சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி தண்ணி நிறைய செலவாகும். ஆமாம், ஓவர் சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம சோலாரில். ஏன்னா வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா 40 யூனிட்டும் ஃபுல்லாக இருக்காது பேட்டரியில். ஒரு 35 யூனிட் 30 யூனிட் 30 to 40 யூனிட்ஸ் உள்ளே தான் இருக்கும் எப்பயுமே. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 50 யூனிட் வரைக்கும் அதை சார்ஜ் பண்ணலாம். ஒரு பேட்டரி கிட்ட 18,000 வருது. அவ்வளோ இல்லைங்க சார், விற்கிறாங்க சார். சரி, நீங்கள் என்ன ரேட்டு வாங்கினீங்க? 10,000 ரூபாய் ஒரு பேட்டரி. என்ன சார் சொல்கிறீங்க? அவ்வளோதானா? ஆமாம், நீங்கள் 10 கை மாற வைப்பீங்க, அது 18,000 ரூபாய்க்கு. நீங்கள் போய் நேரடியாக ஃபேக்ட்ரியிலேருந்து கொள்முதல் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். இப்போ போச்சா, அதையும் காலி பண்ணிட்டோமா?
இல்லைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஏங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க? சார் நான் சும்மாவே இருக்க மாட்டேன், சும்மாவே சொரிஞ்சு இது மாதிரி புண்ணாக்கிக்கிட்டேன் நான், என்ன பண்றது? சரி வாங்க வாங்க. சரிங்க சார், இவ்வளோ பேனல் வச்சுருக்கீங்க, என்னது இதெல்லாம், எவ்வளோ வாட்ஸ் பேனல் இதெல்லாம்? ஒரு பேனல்ல ஒரு யூனிட் கிடைக்குங்க. இல்லை இதெல்லாம் வந்து 320 வாட்ஸ் பேனல். அது 320, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 250. ஆமாம், எல்லாம் மாற்றி வச்சுருக்கீங்க. மாற்றி இருக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, நமக்கு தேவை அந்த 240 வோல்டேஜ் இருக்கணும் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு. டிசி ஓகேங்களா, டிசி ஆப்ரேஷன். இப்போ டிசி காட்டுறேன் பாருங்க, இந்த பக்கம் தான் டிசி இருக்கு. 186.0, அதாவது 186 அந்த மீட்டர்ல அப்படியே பாருங்க. ஓகேண்ணா சார், ஓகேண்ணா. 186 இருக்குங்களா, அதாவது அதே 189 வருது. ஏன்னா வந்து வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ள ஓடிட்டு இருக்கு, அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வாங்க அப்படியே வாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாக வந்து டிசி, எல்லாமே டிசி ஆப்ரேஷனு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கு. என்ன இண்டக்ஷன் ஸ்டவ் பாருங்க, இங்கே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ், இது இண்டக்ஷன் ஸ்டவ், 3 இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு உங்கள் வீட்டில். சிலிண்டர் இல்லா சமையல், ஃப்ளேம்லெஸ் கிச்சன். சமகால வேலை பாருங்க, ஃபேன் இருக்கு கிச்சன்ல, ஃபேன் ஓடுது. ஏன்னா கிச்சன்ல வந்து ஃபேன் ஓடுனா ஆகும், அடுப்பு அணைஞ்சு போயிடும், இங்க அணையாது. ஏன்னா ஃபுல்லா இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல, கூட சமைக்கலாம். சமக இது வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ். ஓகே, டைரக்டா டிசி 200 வோல்ட்ல ஓடிட்டு இருக்கு. அப்படியா? நம்ம டிசில ஓடுது, இது அப்படியே எடுத்து ஏசில பிளக் பண்ணாலும் ஓடும். நார்மலா ஒர்க் பண்ணக்கூடிய இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் இது, ஓகேங்களா. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ டைரக்டா வந்து 220 வோல்ட் டிசி 180 வோல்ட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய டிசில் டைரக்டா கொடுத்துட்டாங்க, அதான் மேட்டர். இது வந்து வெளியுள்ள டெம்பரேச்சர், இப்போ தான் கார்ல இருந்து கொண்டு வந்தேன் நான், 29.5 ஆல்மோஸ்ட் 30, ஓகேவா. ஏசி ஓடிட்டு இருக்கு, என்ன கூலிங் வருதுன்னு செக் பண்ணிப்போம். அதே அப்படியே நம்ம டிசி கிலோமீட்டர் போட்டு டிசியை செக் பண்ணுவோம். ஏன்னா ஏசி கிலோமீட்டர் கிடையாது, டிசி கிலோமீட்டர். ஆனால் ஒர்க் பண்ணுறது ஏசி. ஏசினா அந்த ஆல்டர் கரண்ட் உள்ள ஏசி, நார்மல் ஏசி. சரி, கிலோமீட்டர் போடலாமாண்ணே? ஓகே, போட்டுடலாம். எட்டும் ஓகே. 110 நார்மல் இன்வெர்டர் ஏசி. இது வந்து கிலோமீட்டர் இருக்கு பாருங்க, 5.1 இல்லையா, 5 ஆம்ஸ் கரெக்டாக சார்? 5 ஆம்ஸ், 5.0, 5 ஆம்ஸ் எடுக்குது. சூப்பர் சார். இது வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர். என்ன கெப்பாசிட்டி சார் இது? 250 லிட்டர் சார். 250 லிட்டர்ஸ். 5 வருஷம் ஆச்சு பெட்ரோல் டீசல் போட்டு, 5 வருஷம் ஆச்சு கரண்ட் பில் கட்டி, 5 வருஷம் ஆச்சு சிலிண்டர் வாங்கி. அதாவது சார் வந்து கரண்ட் பில் கட்ட மாட்டேன், சிலிண்டர் வாங்க மாட்டேன், பெட்ரோல் டீசல் போட மாட்டேன். அதான் வந்து தற்சார்பு கொள்கைக்கு மாறினது, அதான் 100% மாறினது. பிரைமரியா சோலாரை வச்சுக்கிட்டு செகண்டரியா மற்றதெல்லாம் வச்சிருக்கேன். இபி, சிலிண்டர், பெட்ரோல் டீசல் இதெல்லாம் செகண்டரியா இருக்கு, ஆனா வந்து இல்ல, அது இருக்கு ஆனா இல்ல. இப்படி எல்லாரும் மாறும் பட்சத்தில் நம்ம நாடு வளர்றது, அது சந்தேகமே வேண்டாம் யாருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல வந்து நோக்கம் வந்து பலரை வேலை வாய்ப்பு இழக்க வைக்கணும், அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அந்த மாதிரியான ஒரு நோக்கம். மற்றவங்களுடைய சோலாருக்கும் நம்ம சோலாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க எல்லாருமே சோலார் பண்ணாங்கன்னா இன்வெர்டர்னு ஒன்று வைப்பாங்க. நம்ம இதில் அதெல்லாம் எதுவுமே இன்வெர்டர் கிடையாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் கழிவுகளே நம்ம வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்க, நான் சொல்றேன், நான் இன்வெர்டர் தான் மிகப்பெரிய லாஸ் கொடுக்குது. ஏன்னா வந்து அதுல இருந்து வரக்கூடிய ஐடியா ஒர்க் பண்ணுது இல்ல, டிரான்ஸ் ஐடியா ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட இந்த உள்ள ஒரு வீட்டுக்கு ஐடியா ஒர்க் பண்ணாக்க ஒரு நாளைக்கு எடுத்துரும். டிசி ஹோம் அப்ளையன்சஸ் தனியா எதுவும் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் 100% எல்லா எக்யூப்மெண்ட்டுமே டிசியில் ஆப்ரேட்டபிள். அது நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, அவ்வளோதான். இதுனா சார் இது இன்வெர்டர்? ஆமா. எவ்வளோ இது இன்வெர்டர் வந்து ரொம்ப பழைய இன்வெர்டர் சார். எவ்வளோ கேவி இது? 10 கேவி அது. 10 கேவி இன்வெர்டரா? சரி, எது வச்சிருக்கீங்க? எல்லாமே டிசி மாத்திருக்கீங்க, அப்படியே வச்சிருக்கீங்க? ஆமா, ஒரு சில எக்யூப்மெண்ட்னு பழைய ஏசி, பழைய வாஷிங் மிஷின் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடம் பிடிக்கும். அதுக்காக சில பொருட்டு பிடிக்கிற பழைய குதிரைக்காக வச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் எல்லாமே கமர்ஷியல் நம்ம வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம் சார். என்ன சொல்றீங்க நீங்க? மக்களுக்கு நீங்கள் கொடுங்க, தானாக எடுத்துப்பாங்க. நீங்கள் கமர்ஷியல் ஆக்கணும்னு பார்க்குறீங்க. அதான் நீங்கள் சொன்னீங்க, கரெக்டு தான். இது ஒரு விவசாய பொருள் மாதிரி. நீங்கள் அதை கமர்ஷியல் ஆக்கணும்னு அவங்க இன்வெர்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதை கட்டாயப்படுத்துவாங்க. இப்போவே சார் நான் சொல்கிறேன், சில பேருக்குலாம் நம்மளை கண்டா பிடிக்கல சார். ஏன் டிசின்னு கத்திட்டு இருக்கேன் நான் டேரக்ட் டிசி மாருன்னு கத்திட்டு இருக்கேன். இன்வெர்டரே வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். பெரிய பெரிய ஜாம்பவாங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் பண்ணுறது இதுக்கு பேர் ரியல் விவசாயம். இப்போ நான் என்னென்னா விவசாயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளே பண்றோம், கல்டிவேட் பண்றோம், நம்ம கிட்ட விதையை நம்மளே எடுத்துக்கிறோம், இயற்கை கிட்ட இருந்து பொருளாக்கி உங்க கையில கொடுக்குறோம். நீங்க சாப்பிட்றதுக்கோ இல்லை உங்களுடைய பசி ஆத்திக்கிறதுக்கோ, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கோ அதில் இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம். இதுவும் அது தானேங்க.
அதை நான் ஏன் நீங்க கமர்ஷியல்ன்றீங்க? அதனால கமர்ஷியல் ஆக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் எப்படி பண்ணணும்ன்றது எப்படி பாய் கிட்ட சோலார் பேனல் வாங்கி அசம்பிள் பண்ணி காமிச்சேன், அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்ன இல்ல இது ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர்ல எல்லாத்துக்கும் டிராயிங் வச்சிருக்கேன். ஓகே, அந்த டிராயிங் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஆனா இதை நீங்க வெளியே விற்காதீங்க. வித்தீங்கன்னா அது ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எழுப்புவாங்க, ஏகப்பட்ட உயர் அதிகாரினா ப்ரெஷர்லாம் வரும், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன அதெல்லாம் வேணா விட்டுருங்களேன். என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா அதெல்லாம் தேவையில்லை. கமர்ஷியல் ஆக்கணும்னா அப்ரூவல் வாங்கணும் அப்படின்வாங்க. இது ஏசி எக்யூப்மெண்ட்டுக்கு நீங்க டிசி கொடுக்கறதுக்கு என்ன அப்ரூவல் இருக்கு? இது என்ன வந்து நிரூபணம் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பேப்பர்ல படிச்சு புஸ்தகத்துல படிச்சுட்டு வர்ற மேதாவிங்களுக்கு நம்ம பிராக்டிக்கலா பாக்குற சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புளுத்திங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கரெக்டா சார்? கரெக்ட். ஆமா, அவ்வளவு. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான செடி தான். புளிச்சக்கீரை, மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம நீர் பாய்ச்சனத்து மூலமாக எடுத்துக்கிறது தான். ஆர்கானிக் முறையில் நம்ம கண்ணு முன்னாடி வளருது. சூப்பர். வாழ்வார் சொல்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம தோட்டத்தில் பயிர் வச்சுக்கிறது. சின்ன நீச்சல் தொட்டி சார், பசங்க விளையாடுறதுக்கு, வெயில் தண்ணி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பெரியவங்க வேணும்னா கொஞ்சம் ஹைட்டாக வச்சு குளிச்சுக்கலாம். சின்னவங்களுக்கு அந்த அந்த இன்னொரு லெவல் 2 லெவல் நிறுத்தி வச்சோம்னா பாசி பிடிச்சிடும் இல்லைங்களா, எடுத்து செடிக்கு விட்டுருவோம். இவ்வளோ பேர் அடிக்க வச்சிருக்கீங்க. அது வந்து ஒரு கொடுத்துருங்க சேவைதான். இல்லை சேவைதான். அதாவது எப்படின்னா, இப்போ ஏழைங்க வர்றாங்க இல்லையா, சிலர் வந்து எனக்கு வீட்டில் ஒரு லைட்டு வேணும், ஃபேன் வேணும், ஒரு பேசிக்காக எனக்கு வந்து சோலார் இதில் வேணும், சர்வீஸ் தர மாட்டேங்கிறாங்க. சரி, ஏழைப்பட்டவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து இதெல்லாமே கொஞ்சம் ரிஜெக்டட் பேனல், அந்த மாதிரி கொஞ்சம் தரம் குறைந்த பேனல். சரி, அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். மோர் தென் சஃபிஷியன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக என்னால் கொடுக்க முடியும். மார்க்கெட்டில் கிடைக்கிறதோட பாதி ரேட்டு கொடுக்க முடியும். சூப்பர் சார். அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, முக்கியமாக ஒரு 2 பேட்டரி போட்டு வெறும் 24 வோல்ட்டில் ஒரு 4 லைட்டு 2 ஃபேன், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னா அதுலேயே ஒரு 40,000 ரூபாய்க்கு வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரிட்ஜு, டிவி இது வரைக்கும் ஓகே ஓட்டுற மாதிரி 2 பேனல், சரி, இல்லை 3 பேனல் போட்டு மாதிரி அந்த அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க ரெடி பண்ணி. சூப்பர் சார். எதுவுமே வந்து ரெடி பண்ணி மாட்டீங்க, டிசைனை கையில் கொடுத்துருவேன், பொருளை கையில் கொடுத்துருவேன். பொருள் இங்கே இருக்குது, வேணா வாங்கிக்கலாம், இல்லை வெளியில் வேணா வாங்கிக்கலாம். என்ன பொருள் வேணுன்றது அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும். புரியுது. நாளைக்கு ஏதாவது ஃபால்ட், நான் ஏதாவது ஃபால்ட்னா அவங்களே ட்ரிபிள் ஷூட் அவங்களே அட்டெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அவங்களே செஞ்சுக்க சொல்றோம். 24 வோல்ட் ஒரு கடைக்கு நாங்க பண்ணிருக்கோம். சரி, ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் ஒன்றும் பண்ணல. ஃப்ரிட்ஜ் வந்து ரெடியா இருக்கு. அதாங்க மேலே பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜில் ஆப்ரேட் ஆகும் அந்த ஃப்ரிட்ஜ். அது வந்து சின்ன பூஸ்ட் கன்வெர்ட்டர் ஒன்று போட்டோம்னா சரி 24 வோல்ட்ல இருந்து 200 வோல்ட் டிசி பூஸ்ட் ஆயிடும். இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் ரெண்டும். இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ், டிவி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வச்சிருப்பீங்க, நீங்க லேப்டாப் அடாப்டர் வச்சு சின்னதா இருக்குல, அதே மாதிரி தான் கார்ல 12 வோல்ட்ல பிளக் பண்ணிட்டு லேப்டாப் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி பெருசு, அதேதான், பெருசுலாம் கிடையாது. அது 12 வோல்ட்டுக்கு, அது லாரியில வச்சிருக்கிறது வாங்கினீங்கன்னா 24 வோல்ட். அதை வச்சுக்கிட்டு நீங்க டிவி யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணலாம், எல்லாமே. அதாவது இந்த டிசி அப்ளையன்சஸ் எல்லாம் என்ன வாட்ஸ், 1000 வாட்ஸ், 2000 வாட்ஸ், 500 வாட்ஸ் இருந்த போருமே. விஸ்வநாதன் சார் மாதிரி இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் படைத்தவங்க இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம சகலகலா டிவி வியூவர்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போடணுன்றது என்னுடைய ஆசை. இப்படி எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கைக்கு, சுயசார்பு வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. வடை போச்சேன்னு புலம்ப வேண்டாம், நம்ம உடனே நம்மகிட்டே இருக்கும். ரொம்ப தற்சார்பு அது இதுன்னு ஓவராக பேசாத ராஜா, எல்லாத்தையும் பிடிங்கி நம்பிச்சிருவாங்க. அனுப்பிட்டோம். வாட தெரியாது நம்மளுக்கு. அந்த காலத்தில் பாட்டி வாட சுட்ட கதை இருக்குல்ல, கஷ்டப்பட்டு பாட்டி வாட சுடும், காக்கா வந்து பிடின்னு போய் மரத்து மேலே உட்காந்துக்கும். அதை ஏமாத்த ஒரு நரி வரும்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நரி காக்கா ஏமாத்தினா பாட்டி கதை தெரியுமா? பாருங்க. பாட்டி வடை சுட்ட கதை தான், ஆனால் மொக்கையில டிஆர் ஸ்டைலில் சொல்ல போகிறோம். மரத்துல இருக்கிற காக்கா வட்டையை சுடிச்சுடா நேக்கா, நரி வந்துச்சுடாங்க ஃப்ளூக்கா, காக்கா ஆச்சுடா கொஞ்சம் ஷாக்கா. நரி சொல்லிச்சான், காக்கா காக்கா நீ இருக்க சோக்கா, உன் வடைய கொஞ்சம் தாக்கான்னு சொல்லிச்சான். அதுக்கு காக்கா சொல்லிச்சான், மாமா மாமா நரி மாமா என் முதுவை கொஞ்சம் சொரி மாமான்னு. நாங்க சொல்றது தப்பா இருந்தா ஐம் வெரி சாரி மாமா. இப்படியே நரியும் காக்காவும் பேசிட்டே இருந்துச்சா, பாட்டி ஏணி போட்டு ஏறி வடை எப்படிங்கிட்டு போயிட்டாங்க. இப்பதான் இந்த அம்மு டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே சிந்திப்போம், நல்லதே பேசுவோம்.
இது ஒரு சகலகலா டிவி தயாரிப்பு.